நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நிச்சயமா ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. அப்படி தேடி வரும்போது நீங்க உங்க பொண்ணை பார்க்கணும்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இவங்க கூட தானே இருக்கணும். ஆமாமா. சரி, இனிமே நீங்க இவங்க கிட்ட இருந்து வரவே கூடாது. சரியா? போயிட்டு வாங்க. கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா போலாம். வாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு பெரிய சம்பவத்தை பண்ணி முடிச்சிட்டீங்களா? ஒரு மனநல பாதிக்கப்பட்ட அம்மா திடீர்னு வந்து என் பொண்ணை காணோம், இவதான் என் பொண்ணுன்னு பிரீத்திய சொன்னதும் அதுக்காகவே காத்திருந்த மாதிரி நீங்களே படப்படன்னு ஒரு படத்தையே ஓட்டி காமிச்சிட்டீங்க. அந்த அம்மா பார்க்கும்போது அந்த பக்கம் பிரீத்தி தான் இருந்தா. அதான் அந்த அம்மா பார்த்த உடனே இவதான் என் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல ஸ்ரீஜாவோ இல்ல கிருபாவோ இருந்திருந்தா கூட அவங்க தான் என் பொண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை தப்பா அவங்க கிருபா தான் என் பொண்ணுன்னு சொல்லியிருந்தா முதல்ல அவங்களை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்போம். இப்படி உங்களை மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆண்டி, நீங்க ஒன்னு யோசிச்சீங்களா? நீங்க பிரீத்திய பத்தி நீங்க இவ்ளோ கதை சொல்லும் போதும் அவ எந்த ரியாக்ஷனுமே காட்டல. ஏன் தெரியுமா? இது உண்மை இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் நீங்க இவ்ளோ கதையும் அளந்து விட்டப்பவும் அவ எதுவுமே சொல்லாம இருந்தா. அதை எல்லாத்தையும் விட இன்னொன்னு கவனிச்சிங்களா? அந்த அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கிட்ட பக்குவமா பேசி அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்ன. அதுதான் பிரீத்தி. இந்த சின்ன வயசுல அவளுக்கு இருக்கிற பக்குவம், அனுபவம் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரீத்தி, பாப்பலாம், வாடா. ஏன் சந்திரிகா இப்படி ஒவ்வொரு தடவையும் மூக்கோட பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறியே? அப்புறமும் ஏன் பிரீத்தி விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்க? அவ பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கா. ஆனா நீதான் எப்ப பார்த்தாலும் அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு வேவு பார்த்துக்கிட்டு அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க. என்ன இது? சின்ன குழந்தைங்க போடுற துணி மாதிரி இருக்கு. அச்சோ, காலெல்லாம் தெரியுதே. கைய வேற காணோம். என்னைய போய் இதை போட சொல்றாங்க. இந்த சண்முக ஐயா அவர் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு போயிட்டாரு. அவர் இருந்தா எதையாவது சொல்லி சமாளிப்பாரு. இப்ப நான் என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? இத போட்டுக்கிட்டு எல்லாரும் முன்னாடி போய் எப்படி நிக்கிறது? ஐயோ, இன்னும் என்ன எப்படி பாடாப்படுத்த போறாங்கன்னு தெரியல. என்னால இது போட்டு நடக்க கூட முடியாது. என்ன பண்றது? பிரீத்தி, இது ஒரு லூசு. வேற அவளே நடக்க தெரியாம நடந்து வரா. இதுங்க என்னடானா லூசு மாதிரி கை தட்டுதுங்க. இந்த அட்டகாசம்லாம் இன்னைக்கு ஒரு நாள் தான். பாட்டி முடிஞ்சதும் இன்னைக்கு வெளியில தானே சாப்பிட போனோம். திரும்ப வரும்போது பிரீத்தி இருக்க மாட்டா. வா பிரீத்தி, சம
எப்பவுமே நீ பெக்யூலியரா தெரியுற. விக்ரம், நீ சொல்றது கரெக்ட். அவளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு. அதை இப்போ வரைக்கும் அவ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. மாப்ள எல்லாரும் வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஆமா ஆண்டி எங்க? மாப்ள அவ எங்கேயாவது வெளியே போயிருப்பா மாப்ள. அவளை எதுக்கு இந்த சந்தோஷமான நேரத்துல ஞாபகப்படுத்துறீங்க? அதுவும் நல்லதுதான். இல்லக்கா, நீ தான் பர்த்டே கேர்ள், நீ முதல்ல ரேம்ப் வாக் பண்ணு. ஓகே. வாங்க போங்க. மச்சி அண்ணா போ மச்சான். ப்ளீஸ். சூப்பர் மச்சான். தேங்க் யூ மச்சி. சூப்பர் சாரு, தாரு. நீ போ. போ. சரி, ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க் யூ. பிரீத்தி, நீ போ. நானா? ஆமா. ஆஹா. சாரு, உனக்கு தெரியாதா? பிரீத்தி எப்பவுமே லாஸ்டா தான் போவா. அப்பதானே யாரும் பண்ணாத ஸ்டைல இவளால பண்ண முடியும். ஓகே ஓகே. அப்போ நான் போகுது. பிரசாந்த், இந்தா நீ வீடியோ எடு. சூப்பரா சூப்பரா. பலே மாப்ள, பலே. தன்யவாத் அங்கிள். மாப்ள, நீங்க பிரீத்தி அப்புறம் அனுப்புங்க, இப்ப நான் போறேன். போங்க அங்கிள், உங்களுக்கு எல்லாம் தூரமியா? பாத்து சனகாலத்துல இதெல்லாம் தாண்டணுமா? ஓகே. விக்ரம், எல்லாரையும் விட இவர்தான் மாசா பண்றாருல. இதுவா மாசு? தமாசு. அட பாவி. மாப்ள, என்ன அங்க குசு குசுன்னு பேசுறீங்க? என்ன ஓட்டுறீங்களா? ஐயோ அங்கிள், அப்படி இல்ல அங்கிள், நீங்க பண்றது வேற லெவல். அப்படியா மாப்ள சொல்றீங்க? அப்ப இந்த ஸ்டைலோட பேர் என்ன? அதுவும் அங்கிள், ஒரு 11 பேர் கொண்ட குழுவை வச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்றேன். இப்ப நடங்க. ஓகே. அங்கிள் போதும், அங்கிள் வாங்க. தேங்க்யூ மாப்ள. பிரீத்தி, நான் எப்படி அது? ஏய், நடிக்காம போ. இல்ல. போ பிரீத்தி. விக்ரம், நீங்க 2 பேரும் கப்பலா போங்க. ஓகே. பிரீத்தி, ரெடி? நான் இப்பதானே போயிட்டு வந்தேன். அது நீ மட்டும் தனியா. இப்ப நம்ம கப்புலா. ரெடி? போலாமா? வா.
இப்பதான் லூசுன்னு பார்த்தா இந்த விக்ரம் அதுக்கு மேல பெரிய கிறுக்கனா இருக்கானே. ச்சே. மாமா நானும் ரேம்ப் வாக் போகணும். போங்க மாப்ள. விக்ரம் பிரீத்தி மாதிரி கப்பலா போகணும். அதுவா மாப்ள? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா என்ன பண்றது மாப்ள, கிருபா இல்லையே. கிருபா எங்க போச்சு? அது அவ அம்மாவோட ஷாப்பிங் போயிருக்கா. நீங்க எதுக்கு அனுப்பி வச்சுச்சு? இங்கே இருக்க சொல்ல வேண்டியதானே? நீங்கள் சொன்ன பொண்ணு கேட்கும்ல. என் பொண்ணா? என் பொண்டாட்டியே என் பேச்ச கேட்க மாட்டா. என் பொண்ணு இதுல எங்க கேட்க போறா? அங்கிள் என்ன யோசிக்குது? ஆமா மாப்ள, நான் சொன்னா என் பொண்ணு என் பேச்ச கேப்பா. ஆனா இன்னைக்குன்னு பாரு, ஏதோ முக்கியமா வாங்கணும்னு சொல்லி என் பொண்டாட்டி அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டா. வந்துருவா. எதுக்கோ நான் அவளுக்கு ஃபோன் பண்றேன். என்ன அங்கிள் ஃபோன் பண்ணுது, திரும்ப ஃபோன் வருது? இது செகண்ட் லைன். ஒரு நிமிஷம் பேசுங்க. ஹலோ. 10 லட்ச ரூபாய் லோன் இருக்கு, வேணுமா? இவளுங்க வேற நேரங்கட்ட நேரத்துல ஃபோன் பண்ணுவாளுங்க. நான் அப்புறம் ஃபோன் பண்றேம்மா. ஓகே ஓகே ஓகே. அங்கிள் கிருபா வந்துருவா மாப்ள. நான் தான் ஃபோன் பண்ணிட்டேனே. என்ன சிங்க, கிருபா இல்லைன்னு வருத்தமா இருக்கா? ஆமா ஸ்ரீஜா, நீயாவது அவகிட்ட சொல்லி இருக்க சொல்லிருக்கலாம்ல. நானும் எவ்வளவோ அவளை கோத்து விட ட்ரை பண்றேன். ஆனா அவ ஒன்னும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஒருவேளை அவளுக்கு இவனை உண்மையிலே பிடிக்கலையோ? ஸ்ரீஜா என்ன யோசிக்குது? அது எப்படி மறந்து போயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ ஸ்ரீஜா, நான் அங்கிள் கிட்ட நான் கிருபாவை கட்டிக்க சம்மதம் வாங்கிச்சுல, அந்த மாதிரி நீங்க சந்திரிகா ஆண்டி கிட்ட என்னை பத்தி சொல்லி எனக்கு சம்மதம் வாங்கி தருமா? ஐயோ, என்ன இவன் நம்மள இந்த வீட்டை விட்டு ஒரேடியா துரத்த பிளான் பண்றான். நம்ம கிருபாவை சிங்க கூட சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்றோன்னு சந்திரிகாக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான், நம்ம ஆட்டும் க்ளோஸ். ஸ்ரீஜா என்ன யோசிச்சுட்டே இருக்குது? இல்ல, அவங்க கிட்ட எப்ப சொல்றது எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வேணும்ல, அப்பதானே சொல்ல முடியும். எடுத்தும் கவுத்தோன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா ஆமா. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு உங்க ஊர்ல ஏதோ சொல்லுமே, பயிறு கயிறு அப்படின்னு. மாப்ள, அது பயிறு கயிறு இல்ல, கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிறு. அச்சா அச்சா, 1000 காலத்து பயிறு. அப்புறம் இன்னொன்னு சொல்லுமே, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும். ஐயோ மாப்ள, அது அப்படி இல்ல. 1000 பொய் சொல்லி இல்ல, 1000 பேருக்கு சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை தான் மாத்தி 1000 பொய்ன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? ஆனா கிருபா கிட்டே ஒரே ஒரு உண்மை மட்டும் தான் சொல்லணும். எது? அன்னைக்கு சொன்னியே எல்லாரும் ஸ்டெப்னி வச்சுப்பாங்கன்னு, அதுவா? ஐயோ அங்குள், போங்க அங்குள், நான் அதை சும்மா விளையாட்டுக்கு சொல்லிச்சு, நான் அப்படி இருக்காது. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா எப்ப கேக் கட் பண்றது? பிரசாந்த், இப்ப கேக் எடுத்துட்டு வா. எஸ், நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். பிரீத்தி, சீக்கிரம் 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 வா, வாங்க போலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. அங்கிள் 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 அங்கிள், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்ன பாட்டு இது? மாப்ள, எல்லா பர்த்டேக்கும் இந்த பாட்டு தான் பாடுவாங்க மாப்ள. ஐயோ அங்கிள், அது நார்மலா இருக்கிறவங்களுக்கு. நாங்க ஸ்பெஷல் எப்பவுமே எங்களுக்குன்னு கோட் சாங், கோட் வேர்ட், கோட் பிளே, இந்த மாதிரி பல விஷயங்கள். அப்படி என்ன பாட்டு மாப்ள? அங்கிள், எல்லாரும் பண்ற மாதிரி நாங்க பண்ண மாட்டோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்ப இதுக்கு என்ன பாட்டு? இப்ப பாருங்க பிரசாந்த்.
மச்சான் பத்த வை. ஆ பிரீத்தி வேணாம், நான் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு பிரீத்தி, சாப்பிடு. இப்ப நம்ம பிரித்தியாச்சே, சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழி இல்ல. மாப்ள வாங்க எல்லாரும் போட்டோ எடுக்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? ஓ, கிருபா இருந்தா அவளுக்கு ஊட்டி விடலான்னு தானே யோசிக்கிறீங்க? எப்படி மாமா என் மனசுக்குள்ள நினைச்சது அப்படியே சொல்லுது? எனக்கு தெரியும் மாப்ள உங்க மனசு. அதனாலதான் நான் உங்களுக்கு மாமாவாக போறேன், நீங்க மாப்பிள்ளையாக போறீங்க. நீங்க கிருபா இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. கிருபா இல்லைன்னா என்ன, கிருபான்னு நினைச்சு எனக்கு ஊட்டி விடுங்க. ஊட்டுங்க மாப்ள, நல்லா ஊட்டுங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல. ஆன்ட்டி வந்துருச்சு. ஆன்ட்டி ஆன்ட்டி. சந்திரிகா வந்துட்டியா? கிருபா நீ வீட்ல இல்லன்னு உடனே சிங்கு எப்போ வருவே எப்போ வருன்னு ஒரே டென்ஷனா இருந்தாரு. அந்தாங்க ஆன்ட்டி கேக். ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. சந்திரிகா கேக் எதுக்குன்னு கேட்கலையே, காலைல தானே சொன்னேன் ஏலக்காவுக்கு பர்த்டேன்னு. நீ கூட விஷலாம் கூட பண்ணியே. நீ இல்லன்னு தாமா எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருந்துச்சு. நாங்கெல்லாம் செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம், ரேம்ப் வாக்லாம் போனோமே. கொஞ்சம் உள்ள வரீங்களா? சிங்கு மாப்ள என் பொண்டாட்டி கூப்பிடுறா, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன அங்கிள் நானும் வரேன். அடச்சி நீ போடா, புரியாம பண்ணிட்டு இருக்கா. ஏய் வரேன். ஓகே விக்ரம், வாட் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் ஒரு சமையான ஹோட்டலுக்கு போறோம், சாப்பிடுறோம், அப்படியே படத்துக்கு போறோம். சூப்பர் செம்ம. சரி சரி போலாம். இல்ல, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், சுடிதார் போட்டுட்டு இந்த வரேன். Dress நல்லா தானே இருக்கு. இல்ல வேணாம், நான் போய் சுடிதார் போட்டுட்டு வரேன். விடு விக்ரம், அவளுக்கு பிடிச்சத அவ வேர் பண்ணிட்டு வரட்டும். ஓகே. விக்ரம், நாங்களும் லைட்டா போய் டச் அப் பண்ணிட்டு வந்துறோம். நீ என்ன பண்ண போற? லைட்டா மேக்கப். ஐயோ போங்க போங்க. Thank you. ஐ திங்க் போய் எல்லா மேக்கப்பையும் அம்மில அரைச்சி முகத்துக்கு போட்டு வருவான்னு நினைக்கிறேன். டேய் போட்டோ எடுக்கலாம் வா. சந்திரிகா என்ன சந்திரிகா கதவெல்லாம் சாத்துற? கேக்கு கையால ஊட்ட போறியா இல்ல வாயால ஊட்ட போறியா? சந்திரிகா நீ வெளியே போயிட்டு வந்தானே ரொமான்ஸ் மூடு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மா, அந்த ரொமான்டிக் மூட கொஞ்சம் காட்டுங்க. என்ன சிரிக்கிற? மறுத்து போச்சுமா. நானே விக்ரம கிருபாவுக்கு கட்டி வைக்க போராடிட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த சிங்க கூட சேர்த்து வைக்க பேசிட்டு இருக்க? பொண்ணு போடுமா, நல்லா போடு. அந்த சிங்க கிட்ட இருந்து கோட்டை வாங்கி குடிச்சிட்டு என்ன அவங்க கிட்ட கோத்த விட பாக்குறியா? வெளியில போ.
பாசமா உள்ள கூப்பிடும் போதே யோசிச்சிருக்கணும். டின்னு கட்டிட்டாங்களே. முடியலையே, குடிய வச்சு கும்முன்னு குத்திட்டாளுங்களே. ஐயோ அப்பா முடியல. ஐயோ என்ன சத்தம் மட்டும் கேக்குது, ஆளையே காணோம். டேய் இங்க பாருங்கடா, மேலேயே பார்க்காதீங்கடா, கீழே பாருங்கடா. ஐயோ அங்கிள பாருங்கடா. வாங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் என்னாச்சு? என்னாச்சு அங்கிள்? டேடே ஒன்றும் இல்லைடா, பதறாதீங்க. என் பொண்டாட்டி இன்னைக்கு என் மேல இருந்த அன்புல கொஞ்சம் ஓவரா பூசிட்டா. அங்கிள் நீங்க எப்படியோ போங்கோ, கிருபாவை மட்டும் என் கூட அனுப்பி வச்சிருங்கோ. டைம் ஆயிடுச்சு, ஹோட்டலுக்கு போகணும். டேய் சிங்க மாட்டையா, நான் சாகுற ரேஞ்சுக்கு அடி வாங்கியிருக்கேன், உனக்கு புரிய மாட்டேங்குதா? அடே டேய் சிங்கே, சந்திரிகா இன்னைக்கு கோவமா இருக்காடா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நாளைக்கு கிருபாவை அனுப்பிச்சு வைக்கிறேன். நான் போக மாட்டேன், கிருபா வேணும். டேய் அடம் பிடிக்காதீங்கடா, நீங்க இங்க இருந்தா என் உயிர் போயிடும்டா. டேய் ஹர்பஜன், அப்படிதான் நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு. விட்றா, வா போலாம். வாடா வா கேக் எடுத்துறேன்.